இந்த கன்னியாகுமரி வருகையிலையும் ஒரு அரசியல் இருக்குன்றீங்களா, ஒரு கணக்கு இருக்குன்றீங்களா சார்? இந்து துறைவின் தான் இருக்கிறாரு, உள்ளுக்குள்ள ஹயஸ்துங்கிற இதுவும் இருக்குது. லால் பகதூர் சாஸ்திரி ஹயஸ் தான். காங்கிரஸ் சும்மா வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, டிவி பெட்டிக்கு முன்னாடி டிபேட்டு இதுக்குள்ளே மட்டும் இருக்காங்களே தவிர களத்தில் காங்கிரஸ் இல்லை. காங்கிரஸை மற்ற கட்சிகள் ஏற்றுக்க மாட்டாங்க. மோடிக்கு மெஜாரிட்டி கிடைக்கும். மம்தா பிரைம் மினிஸ்டராக மோடியான்னு சொல்லக்கூடாது. இங்கே திராவிடமோ எதுவுமே இங்கே பேசலை. சீமான் சொல்கிற மாதிரி சாத்தானின் பிள்ளைகள்னு அவர் விமர்சனம் பண்ணி சொல்கிறாரு. 18% கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்கு தான் இங்கே பேசுகிறார். கலைஞரோட புத்திசாலித்தனமான தலைவர் ஸ்டாலின் நான் சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா எடப்பாடின்னா முக்குலத்தோர் ஓட்டு போட மாட்டாங்க, எடப்பாடின்னா நான் வெள்ளாள கொன்ற ஓட்டு போட மாட்டாங்க. செங்கோட்டையனா அதே கம்யூனிட்டி தான். ஆனால் செங்கோட்டையனா அந்த மாதிரி மக்கள் பெரிய அளவில் வெறுப்பாக பார்க்கல. ஜெயலலிதா அவர்கள் ஒரு இந்துத்துவவாதி தானா சார்? ஜெயலலிதா ஜாதி அரசியல் பண்ணாங்க, இந்துத்துவ மத அரசியலும் பண்ணாங்க. பொங்கலூர் மணிகண்டன், கேசி பழனிசாமி போன்றவங்களாம் ஜாதி இல்லை மதம் இல்லை ஜாதிக்கு அப்பாற்பட்டன்னு போலித்தனமாக அது நாடகத்தனமாக எல்லா தொலைக்காட்சியிலும் பேசிகிட்டு இருக்காங்க. முபாரக் எஸ்டிபிஐ கூட கூட்டணி போகக்கூடிய எடப்பாடிகிட்ட இருந்து தட்டி பறிக்கிறதுக்கு அண்ணாமலை சரியாக விகம் வைக்கிறது. எல்லா நாடார்கிட்ட மன்னிப்பு கேட்டது என்ன அரசியல்? எல்லா நாடார்களை சேர பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்டு அரச மரபுன்னு சொன்னது என்ன அரசியல்னா? ஸோ ஜாதி அரசியல் ஜெயலலிதா பண்ணாங்கிறதும் 100க்கு 100 உண்மை. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோட இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த அரசியல் ஆலோசகர் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிரபாகரன். மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி சார். உங்களை மகிழ்ச்சி பிரபாகரன். சொல்லுங்க. பல விஷயங்கள் தேர்தல் குறித்து, அதாவது தேர்தல் முடிய போகுது, 7ஆம் கட்டம் நெருங்க போகிறது, அது குறித்து நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம் சார். இருந்தாலும் மீண்டும் மீண்டும் நான் உங்ககிட்ட கேட்கறது என்னன்னா, அந்த நம்பர்ஸ்ல நீங்க சொல்றது ரொம்ப கரெக்டா அந்த ப்ரொடிக்ஷன்ஸ் இருக்கிறனால உங்ககிட்ட கேட்கிறேன். இப்போ கடந்த காலங்களில் நம்ம நிறைய பேசணும். கடந்த வாரங்கள்ல இந்த 272 அப்படின்னு ஒன்று இருக்குல்ல சார். ஸோ அந்த தொடர்றதுக்கே என்டிஏ கூட்டணி, குறிப்பா பாஜகவே அது தொடர்றது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் தொடர்ந்து இப்போ 2 நாட்களாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழல் இந்த 6 கட்டத்துக்கு அப்புறம் மாறி இருக்கா சார்? கடிஞ்ச தடவை எடுத்த அடுப்பிலே 100 தொகுதியை இழந்துட்டு தான் என்டிஏ இருக்குன்னு சொன்னேன் யோகேந்திர யாதவ் இந்த தடவை என்டிஏ 305 இடங்களை கண்டிப்பாக பெறும்னு சொல்லியிருக்கிறார். கழிஞ்ச முறை என்னென்னலாம் சொன்னாங்கங்கிறத யோசித்து பார்த்தா அவங்க இந்த முறை சொல்கிறது ஒன்றும் வியப்பே இல்லைன்னு தெரியும். கழிஞ்ச முறையும் கடைசியாக வெற்றி பெற்ற பிறகு புல்வாமான்னாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க மோடி போயிட்டாரு, நிதின் கட்கரியை பிரைம் மினிஸ்டர் ஆக்க போகிறாங்க, என்னெல்லாமோ பொய்யா கலராக ஆசையை ரீலாக விட்டுட்ருக்காங்க. நீங்கள் பாருங்கள், யூபி பீகாரில் அகிலேஷ் யாதவும் தேஜஸ்வி யாதவும் பெருசாக இருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் என்னென்னலாமோ சொன்ன ஒரு காலகட்டம் மாறி இன்றைக்கி அகிலேஷ் யாதவ் பின்னாடியும் தேஜஸ்வி யாதவ் பின்னாடியும் ராகுல் காந்தி போய் நிற்க வேண்டிய ஒரு சூழலை வந்திருக்கு. காரணம், மோடிங்கிற ஒரு ஓபிசி பெரிய அளவு இந்தியாவில் வெற்றியை குவிச்சு நிற்கிறதுனால அகிலேஷ் தேஜஸ்வி பின்னாடி போய் ராகுல் நிற்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை வந்திருக்கு. இது யாருக்கு வெற்றி? மோடிக்கு வெற்றி. இதை போலி பெரியாரிஸ்டுகள் சொல்லணுமா வேண்டாமா? பெரியாரிஸ்டுகள் சொல்லணுமா வேண்டாமா? அவங்க போலிகள். பெரியாரிஸ்டுங்கிறவங்களாம் அங்கே போலியாக இருக்கிறாங்க. அவங்க 2 மதத்தை சேர்ந்தவர்களுக்குடைய ஒரு அவங்களோட கேரியராட்டு அவங்க கருத்தை முன்வைக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. உண்மையான பெரியார் தொண்டர்களாக இல்லை. அம்பேத்கரில் தான் அந்த இடத்துல இருக்குன்னு மோடி சொல்கிறதுனால தான் அம்பேத்கரை பற்றி இன்னைக்கு ராகுல் காந்தி பேசுகிறாரு. அப்போ அம்பேத்கர் இவ்வளோ ஹைலைட் ஆகுது காரணம் யார்? மோடிங்கிறத சொல்லணுமா இல்லையா? எனக்கு மோடி குளோரிஃபை பண்ணுறதில்ல, விபி சிங்கையும் பெரியாரையும் பண்ணுறதில்ல. காரணம், அவங்க இந்துக்களை பிளவுபடுத்தினாங்கங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குது. அதனால் அவர் அதை பண்ணலை. இன்றைக்கி விவேகானந்தா ராக்கில் அவர் தியானம் பண்ணுறாருன்னா விவேகானந்தா பக்தர்கள் வெஸ்ட் பெங்கால்லையும் ஒரிசாவிலையும் பெரிய அளவில் இருக்கிறாங்க. விவேகானந்தர் இந்து மத துறவி. அப்போ பிறப்பால் ஹயஸ்தான் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் பெரிய சமுதாயம். ஜோதி பாசு, அமிதாப் பச்சன், சிட்டபாசு, சுவாமி விவேகானந்தர், ஜெயபிரகாஷ் நாராயணன், தென் சுபாஷ் சந்திர போஸு, இப்படி லால் பகதூர் சாஸ்திரி, இவங்கெல்லாம் ஹயஸ்தாங்கிற அந்த பெரிய சித்தார்த்த சங்கர், அந்த சத்யஜித் ரே, இவங்கெல்லாம் ஹயஸ்தாங்கிற ஒரு பெரிய இந்து சமுதாயத்தை சேர்ந்தவங்க. வெஸ்ட் பெங்காலில் எலெக்ஷன் நடக்குது. இந்த கன்னியாகுமரி வருகையிலையும் ஒரு அரசியல் இருக்குன்றீங்களா, ஒரு கணக்கு இருக்குன்றீங்களா சார்? இந்து துறைவின் தான் இருக்கிறாரு, உள்ளுக்குள்ள ஹயஸ்துங்கிற இதுவும் இருக்குது. லால் பகதூர் சாஸ்திரி ஹயஸ் தான்.
அதனால தான் சாஸ்திரி பிரதமரானதும் முதலமைச்சர் ராஜாஜி அவர்கள் வந்து சாஸ்திரின்னதும் நீங்கள் பிராமணர் நினைக்காதீங்க, பாண்டித்யம் பெற்றதுனால சாஸ்திரின்னு வந்திருக்காரே தவிர அவர் ஜாதியில் சாஸ்திரி கிடையாதுங்கிறத காமராஜ் சாஸ்திரிய பிரதமராக்குனதும் முதலமைச்சர் இந்த கருத்தை அவருடைய பத்திரிகையில் தெரியப்படுத்தியிருக்கிறாரு. ஓகே, ஒரு இந்து துறவிங்கிற பொது இதுக்குள்ளே அவர் இருக்கிறாரு. அவர் அந்த என்ன சொல்கிறாரோ அதுக்கு தக்கன அவர் அந்த அமைதியாட்டே தன்னோட பிரச்சாரத்தை அவர் பண்ணுறாரு. இப்போ நாம் இப்போ விவாதிக்கிற இடம் வந்து காங்கிரஸ் களத்தில் ஃபைட் பண்ணிச்சா, காங்கிரஸ் களத்தில் ஃபைட் பண்ண இடத்துல போலிங் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் 67 திமுக, சுதந்திரா, நாம் தமிழர், ஆதித்தனார்க்க நாம் தமிழர், ஃபார்வர்ட் பிளாக்கு, முஸ்லீம் லீக்கு, சோசியலிஸ்ட்டு, கம்யூனிஸ்ட்டு, டிப்ரெஸ் காஸ்ட் லீக்கு எல்லாருமே ஃபைட் பண்ணாங்க. ஃபைட் பண்ணனால 6% வாக்கு வந்து 62ஓட 67 உயர்ந்தது. இஷ்யூஸ் வந்து உணவு பற்றாக்குறை, இந்திய எதிர்ப்பு, மக்கள் தலைவர் எம்ஜிஆர், காமராஜ் ஆதரவாளர் எம்.ஆர். ராதாவால் சுடப்பட்டது. இந்த இதுகள் வந்து ஒரு பிரச்சாரமும் 1 to 1 நின்றதும் அவங்க வந்து ஒரு 6% வந்து போலிங் அதிகமாச்சு. இப்போ மோடி அரசுக்கு எதிராக காங்கிரஸ்காரங்க ஃபைட் பண்ணியிருந்தா 19 விட போலிங் அதிகமாக இருக்கணுமா வேண்டாமா? எங்கேயுமே போலிங் அதிகமாக இல்லை. அதே வேளையில் போலிங் அதிகமான இடத்துல ஃபைட் பண்ணாங்கன்னு நான் ஒத்துக்கிறேன். எங்கே போலிங் அதிகமான இடத்துல ஃபைட் பண்ணாங்க? கர்நாடகாவில் ஃபைட் பண்ணாங்க. கர்நாடகாவில் அவங்க ஃபைட் பண்ணனால 2% அதிகமாயிடுச்சு. சித்தாராமையாவுக்கும் சிவகுமாருக்கும் அந்த கிரெடிட்டை கொடுக்குறேன். அதே மாதிரி தெலுங்கானாவில் ஃபைட் பண்ணாங்க. தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி ஆட்சி ஃபைட் பண்ணாங்க. ஏன்னா அவங்க தொடர் தொழிலில் இருக்கக்கூடிய இடத்துல சோர்ந்து விழுந்துட்டாங்க. ஒரு சட்டமன்றத்தில் ஜெயித்த இடத்துல ஃபைட் பண்ணாங்க. கேரளாவில் ஏன் போலிங் வரலன்னா 2 பேருமே ஒரு டம்மி ஃபைட்டு, 2 பேருமே இந்தியா கூட்டணி, இவங்களுக்குள்ளே ஃபைட் பண்ணுவாங்களாம். அது ஒரு இதை கொடுக்கல. பாஜகவும் ஸ்ட்ரக்சர்டு கம்மி, 13% ஓட்டு தான். அதனால் கேரளாவில் இது போலிங் கூட இல்லை. தமிழ்நாட்டில் ஏன் போலிங் கூட இல்லைன்னா தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஜெயித்துட்டு இருக்குது பாஜக இல்லை, திமுகவை எதிர்க்க முடியாதுன்னு அதிமுகன்னு நினைக்கிறோம். சோர்ந்துட்டா 2% வாக்கு கம்மி. இதே மாதிரி தான் 89ஆம் ஆண்டு அதிமுக காங்கிரஸ் கூட்டணியை கூட்டணியிட்ட தோல்வியடைஞ்ச கலைஞர் அவரே தோற்று போன்னு சொன்ன பிறகு 91ஆம் ஆண்டில் அது வேறு 2% ஓட்டு கம்மியாக இருந்தது. அப்போ போலிங் கம்மியாக இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து தொடர் வெற்றியில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு காங்கிரஸால் ஃபைட் கொடுக்க முடியலைங்கிறதான் உண்மை. காங்கிரஸுக்கு ஃபைட்டு வலைத்தளங்கள்லையும் இது ஊடகத்துலேயும் தான் அவங்க ஃபைட் இருக்கே தவிர களத்துக்குள்ளே காங்கிரஸ் ஃபைட், களத்தில் எந்த விதமான ஃபைட்டும். அதான் கர்நாடகா, தெலுங்கானா, ரூரல் மகாராஷ்டிராவில் இருக்கு, நம்ம மறுக்கல. அதே மாதிரி காங்கிரஸ் ஃபைட் பண்ணியிருந்தோன்னா குஜராத்தில் கண்ணா பின்னான்னு போலிங் கீழே போயிருக்குமா? சூரத்தில் கேண்டிடேட்டு விட்ரா பண்ணிட்டு பாஜக போயிருப்பாரா? மத்திய பிரதேசில் கேண்டிடேட் விட்ரா பண்ணிட்டு பாஜக போயிருப்பாரா? அப்போ காங்கிரஸ் ஃபைட் பண்ணலை, அதனால போலிங் கம்மியாகுது. அதனால தான் அமித்ஷா சொன்னார் லீடிங் ரொம்ப ஹெவியாக இருக்கும், எங்கள் ஓட்டெல்லாம் வந்துட்டு காங்கிரஸ் ஓட்டு தான் வரலங்கிறாப்புல. காங்கிரஸ் சும்மா வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, டிவி பெட்டிக்கு முன்னாடி டிபேட்டு இதுக்குள்ளே மட்டும் இருக்காங்களே தவிர களத்தில் காங்கிரஸ் இல்லை. அப்கோர்ஸ் சிவகுமாரும் இவர் சித்தாராமையாவும் கர்நாடகாவில் ஃபைட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு கணக்கு சொல்கிறாங்க சார். அவங்க கால்குலேஷனில் இந்த மாதிரி போலிங் சதவீதம் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் கடந்த முறை என்டிஏ கூட்டணி இருந்த மாதிரியான கூட்டணிகள்லாம் இல்லை. இப்போ அதில் இருந்த ஒரு சில கட்சிகள் வந்து இவங்களோட கூட்டணியில் சேர்ந்துருக்காங்க இல்லையா, காங்கிரஸ் கூட்டணியில். அந்த மாதிரி ஒரு சூழல் வரப்போ போலிங் கம்மியாக இருந்தாலும் வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது காங்கிரஸுக்கு உயர வாய்ப்பு இருக்குது, காங்கிரஸுடைய கூட்டணிக்கு என்டிஏக்கு கம்மியாகும் அப்படின்னு ஒரு தரப்புல விவாதங்கள் போயிட்டு. முதல்ல டேட்டாவோட விவாதத்தை சொல்லணும். கர்நாடகாவில் காங்கிரஸ் கூட இருந்த தேவகவுடா பாஜக கூட வந்திருக்கிறார். அப்போ பாஜக அங்கே பார்லிமெண்ட்னா 60% பலத்தில் இருக்கிறாங்க, அசம்பிளின்னா 49% பலத்தில் இருக்கிறாங்க. எந்த வகையில் பார்த்தாலும் ஸ்ட்ரென்த்தில் இருக்கிறது பாஜக தான். ஸோ அங்கே 19 காங்கிரஸ்கிட்ட இருந்த தேவகவுடா தான் பாஜகட்ட வந்திருக்காங்க. தென் 19 எதிரணியில் இருந்த ஆர்எல்டி, இன்னொரு சுக்கல் தேவ் பாரதிய பார்ட்டின்னு ஒரு பார்ட்டி வரும், அந்த பார்ட்டி வந்து இப்போ யூபியில் வந்து பாஜக கூட வந்திருக்காங்க. கடைசியாக அகிலேஷ் யாதவ் தலைமையில் நின்ற கட்சிகள். அதே மாதிரி 14 பாஜகவோட இல்லாத உபேந்திர குஷ்வாகா, மாஞ்சி போன்றவங்கள்லாம் 19 இல்லாத 14 இருந்து 19 இல்லாத உபேந்திர குஷ்வாகா மற்றும் மாஞ்சி போன்றவங்கள்லாம் பீகாரில் வந்திருக்காங்க. அடுத்து 19 பிரமிஷா அதுக்காக விட்டுட்டு போன நாயுடு இப்போ பாஜக கூட்டணியில் வந்திருக்காப்புல.
எடப்பாடி பழனிசாமி அவர் இருந்தும் ஒன்றும் தேரல, ஒரு இருந்துன்னா போய் என்ன ஒன்றும் இல்லை. அதே மாதிரி அகாலிடல் வாரான்னாங்க, 3 சீட்டு தரான்னாங்க, இவங்க 6 சீட்டு கேட்டாங்க 13 சீட்டில். அதனால் பிரச்சனை இதாகி வரல. அவரும் ஜெயித்து வந்தால் கூட பாஜகவை தான் ஆதரிப்பாங்க. ஸோ போயிட்டுன்னு சொன்னால் ஒரு உத்தவ் தாக்கரே பாஜக விட்டு போயிட்டார். அதுக்கு ஒரு பாதிப்பு இருக்கலாம் ரூரல் மகாராஷ்டிராவில். சார் அதே மாதிரி வட இந்தியாவில் நம்ம பல விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க. வட இந்தியாவிலே சில மாநிலங்கள் குறிப்பாக மேற்கு வங்கம், ஒடிசா, அப்புறம் பஞ்சாப், டெல்லி இது மாதிரியான பகுதிகள்லாம் வந்து என்டிஏ கூட்டணியை காட்டிலும் காங்கிரஸோ இல்லை மற்ற கட்சிகளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கெல்லாம் எப்படி சார்? அதெல்லாம் ஏதாவது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும்? அங்கே மம்தா காங்கிரஸ் ஃபைட்டில் சிஏஏ வந்து மம்தா பிஜேபி ஃபைட்டில் சிஏஏ வந்து பிஜேபி ஹெல்ப் பண்ணுது. முஸ்லீமை கன்சால்டேட் பண்ண மம்தா சில டாக்டிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போது மற்றுவான்னு ஒரு ட்ரைபல் சிஏஏல பலனடையக்கூடியவங்க அந்த சமூகங்கள்லாம் வந்து பாஜக பக்கம் இருக்கிறாங்க. 18ங்கிறது 26, 27 வரை ஏறி போகும்னு சொல்கிறாங்க. பிராமின்ஸும் பார்லிமெண்ட்னா மோடிக்கு போடலான்னு அங்கே முடிவெடுத்துறதாட்டு வெஸ்ட் பெங்காலில் முடிவெடுத்ததாட்டு தகவல்கள் வருது. ஸோ அங்கே வெற்றி வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது. தொடர் வெற்றியில் இருக்கக்கூடிய பிஜு ஜனதா தள் இந்த தடவை வீழ்ச்சியை நோக்கி போகுது. டஃப் ஃபைட்டாக இருக்கும். அதனால் 8 சீட்டுங்கிறது பிஜேபி அங்கேயும் எமர்ஜ் ஆகி வருங்கிற கருத்து அங்கே முன்வைக்கப்படுது. பஞ்சாபில் ஆம் ஆத்மியா காங்கிரஸாங்கிறது தான் ஃபைட்டு. அதனால் காங்கிரஸ் கூட்டணி நிரந்தரம் இல்லைங்கிறத அவர் சொல்லியிருக்காப்புல. டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு சிம்பதி இருக்கலாம். ஆனால் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணி பொருந்தா கூட்டணி. அரவிந்த் கெஜ்ரிவாலை மேலே நடவடிக்கை எடுக்க சொன்னதே காங்கிரஸுக்கு தான். ஸோ இதெல்லாம் பாஜக சாதகமான அம்சம். எப்படி இருந்தாலும் பாஜக வந்து பழைய சீட்டை எடுக்கக்கூடிய அளவுக்கு தான் சூழல் இருக்குது. வாக்கு வங்கி முன்னோட தாண்டிடும். ஒரு மகாராஷ்டிரா கொஞ்சம் பாதிக்கும், அது ஒரு ரூரல் மகாராஷ்டிரா பாதிக்கும். மகாராஷ்டிராவில் அர்பன் ஏரியா பாதிக்காது. இதுதான் பொசிஷனாக இருக்குது. பல விஷயங்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உறுதியாக இருந்தாலும் ஒருவேளை இந்த 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 விஷயங்கள் மற்ற பேசுகிறதே நம்ம கருத்தில் எடுத்துக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஒருவேளை அந்த எண்ணிக்கை என்டிஏ கூட்டணிக்கு வராமல் போனால் அப்படியும் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா சார்? நீங்கள் பீகாரை நிதிஷ்குமாரை கொடுத்த மாதிரி மகாராஷ்டிராவில் நீங்கள் தான் சீஃப் மினிஸ்டர்னு 25% வாக்கு பலம் கொண்ட பாஜக சொன்னால் இவர் உத்தவ் தாக்கரே ஏன் மறுக்க போகிறாரு? மம்தா பானர்ஜி ராகுல் காந்தி குடும்பத்தில் இருந்து ஒருத்தரை காங்கிரஸ்லேருந்து ஒருத்தரை பிஎம் ஆக்கிக்கிட்டு தன்னோட முஸ்லீம் ஓட்டை இழக்கிறதுக்காக மம்தா பானர்ஜி இருக்காங்க. நிலையான ஒரு ஆட்சி இல்லாத ஒரு ஆட்சியை காங்கிரஸ் தலைமையில் கொடுத்துக்கிட்டு தன்னோட முஸ்லீம் ஓட்டையும் இழக்கிறதுக்காக சரத்பவார் இருக்காப்புல. எதிர்கட்சிகள் வந்து வராதுங்கிறனால வந்தால் அவங்கள்ட்ட என்ன குழப்பம் ஏற்படுங்கிறத பற்றி யாரும் பேசலை. வராதுங்கிறது தான் 100க்கு 100 உண்மைங்கிறனால வந்தால் வரக்கூடிய குழப்பங்களை யாருமே பேசலை. ஸோ மக்கள் தெளிவாக இருப்பாங்க, மோடிக்கு பெரிய ஆதரவு கொடுப்பாங்க. வரக்கூடிய 1ஆம் தேதி காங்கிரஸ் அவங்க தலைமையிலான அந்த கூட்டணி இந்தியா கூட்டணியினுடைய மீட்டிங் வந்து தலைநகர் டெல்லியில் நடக்குது. முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொள்கிறார்கள். ஒருவேளை அவங்களுடைய பிரதமர் வேட்பாளர் யாராக இருக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது சார்? இந்த 50 தொகுதியில் அவங்க கீழே போயிடக்கூடாது, ஃபைட்டை விடலைங்கிறதுக்காக அவங்க வராங்க. காங்கிரஸை மற்ற கட்சிகள் ஏற்றுக்க மாட்டாங்க. மோடிக்கு மெஜாரிட்டி கிடைக்கும். மம்தா பிரைம் மினிஸ்டராக மோடியான்னு சொல்லக்கூடாது. அப்போ மோடி மம்தா பிரைம் மினிஸ்டர் சொல்லிடுவான்னு சொன்னால் மம்தா தான் காங்கிரஸ் சப்போர்ட்டில் இந்த மாயாவதி தேவகோடெல்லாம் வருவாங்கள்ல, அந்த மாதிரி வர்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ காங்கிரஸ் கையில் கொடுத்துட்டு போகிறதுக்கு யாரும் இல்லை. காங்கிரஸ் கொடுத்தா திமுக மிரட்டி 63 சீட்டு வாங்கும்போது ரெய்டு அங்கே கூட்டணி பேரும் பார்த்தோம்ல. முலாயமுக்கு எதிராக, லாலுவுக்கு எதிராக, மாயாவதிக்கு எதிராக, சரத்பவாருக்கு எதிராக பண்ண முயற்சி பண்ணது. ஸோ காங்கிரஸ் எவன் ஆதரிக்கிறானோ வரம் கொடுத்தவங்க கழுத்திலே கை வச்சு பார்ப்பாங்க. அதனால் காங்கிரஸ் கையில் பவர் கொடுக்கறதுக்கு யாருமே விரும்ப மாட்டாங்க. பட் அந்த அத்தகைய சூழ்நிலையும் வராது. தமிழக அரசியலை தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலுக்கு பிறகு ஒரு சில அரசியல் ஆய்வாளர்கள்லாம் பேசுகிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, தேர்தலுக்கு பிறகு ஏன் சொல்ல முடியாது திமுக மீண்டும் பாஜகவோட கூட வாய்ப்பு இருக்கு பேசுகிறாங்க. போகாது. ஏன்னா ஒரே பாயிண்ட் தான். இங்கே திராவிடமோ எதுவுமே இங்கே பேசலை. சீமான் சொல்கிற மாதிரி சாத்தானின் பிள்ளைகள்னு அவர் விமர்சனம் பண்ணி சொல்கிறாரு. அந்த சீமான் சொல்கிற மாதிரி 18% கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்கு தான் இங்கே பேசுவோம். அப்போ அந்த வாக்காளர்கள் வந்து இன்றைக்கி ஸ்டாலின் பக்கம் இருக்காங்க, பெரிய அளவு ஸ்டாலின் பக்கம் இருக்காங்க. ஸோ ஸ்டாலின் அந்த வாக்காளர்களை இழந்தால் 26 வெற்றி பெற முடியாதுன்னு நினைப்பார். ஸோ அந்த வாக்காளர்களை இழக்க மாட்டார். எந்த சூழ்நிலையிலையும் அவர் வந்து பாஜகவோட கை கொடுக்க மாட்டார். காரணம் அந்த 18% வாக்காளர்கள் தான் ஸ்டாலினுக்கு முக்கியம். சட்டமன்ற தேர்தல் வெற்றி தான் முக்கியம். கலைஞரோட புத்திசாலித்தனமான தலைவர் ஸ்டாலின் நான் சொல்கிறது காரணம் இதுதான். மேலும் இந்த இருக்க அணியை இன்டாக்டாக வைக்கிறது தான் ஸ்டாலினும் விரும்புவார். வெற்றி பெற்ற அணி வெற்றி பெறதை வர அதில் தொடர்றது தான் ஸ்டாலின் விரும்புவாரே தவிர அவர் பாஜக கூட அவர் இணைஞ்சு போக மாட்டார். மோடிக்கிட்ட ஒரு நல்ல உறவை வச்சு அரசியல் பண்ணார், அது நல்லா தான் பண்ணார்.
நம்மளும் அதை பாராட்டிட்டு தான் இருந்தோம், நல்லா போகிறாருங்கிறத. பட் கூட்டணி வரமாட்டாருங்கன்னு சொல்லிட்டு தான் இருந்தோம். ஆனால் கர்நாடகா வெற்றி, ராகுல் காந்தியின் வெற்றின்னு சொன்னதுலேருந்தே செந்தில் பாலாஜி மேட்ரு அது இதெல்லாம் அந்த திமுகவுக்கு எதிரான பல நடவடிக்கைகள் வந்து அரசு தரப்பில் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. அதை வந்து ஸ்டாலின் எதிர்கொள்கிறாரு. அதனால கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டை கன்சால்டேட் பண்ணுறாரு. ஸோ ஸ்டாலினை பற்றி சொல்லக்கூடியவங்க ஸ்டாலின் மேலோட கோபத்தில் லாஜிக் இல்லாமல் என்னத்தையான்னு சொல்லக்கூடிய சவுக்கு சங்கர் சகோதரர் சொல்கிற மாதிரி லாஜிக் இல்லாமல் சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்குறதுக்கும் அதை ரசிக்கிறதுக்கும் ஒரு பெருங்கூட்டம் இருக்குது. திமுகவில் திமுகவோட தோற்று போன பெருங்கூட்டம் அதை கேட்கும் ரசிக்கும். அதனால் தாராளமாக சொல்லலாம். பட் அதில் அவங்களே ரியலைஸ் பண்ணி பார்த்தா சொன்னதெல்லாம் தப்பாக இருக்கும்னு ஆகுது. கலைஞர் மேலோட கோபத்திலையும் அந்த மாதிரி கலைஞர் இந்த மாதிரி பண்ணிடுவார் மந்திரி பதவிக்கு. ஸ்டாலின் பண்ண மாட்டார். ஸ்டாலின் அதெல்லாம் பண்ண தெரியாது. இதுதான் யதார்த்த உண்மை. நான் இதை உண்மையை சொல்கிறேன். எனக்கு திமுக கூட்டணி உடையாதுன்னு நம்ம சொன்னோம். ஏன்னா அவங்க ஆர்கே நகர் டெபாசிட் இழந்து வந்தவங்க. எப்படி ஜெயித்துன்னே யாருக்கும் தெரியாது அதில். ஸோ ஜெயிக்கிற வரை எல்லாம் ஒன்றா தான் இருப்பாங்க. ஸோ அதை உடச்சிக்கிட்டு பாஜகவோட வந்து 18% கிறிஸ்டின் முஸ்லீம் வாக்களை இழக்கிற வேலையெல்லாம் இவர் ஸ்டாலின் செய்ய மாட்டார். ஸ்டாலின் கூட்டணியில் இன்டாக்டாக இருப்பார். அரசியல் ரீதியாக நல்ல உறவு பண்ணுறது, ஒரு ஓபிசி பிரமிஷ்டா வந்தாருன்னா அதை பாராட்டுறங்கிறது அது வேறு விஷயம். அதே வேளையில் பிஜேபி விழுந்து ஒரு அதிகார பலம் வந்துட்டுன்னா அதில் ஸ்டாலின் வந்து அது இயல்பு. எல்லாருமே தன்னோட காங்கிரஸ் கூட்டணி வந்து மேலும் உறுதிப்பட்டுரும். அந்த இடத்துக்குள்ளே அவர் அதிகாரத்தை காட்டக்கூடிய அளவுக்கு அமைச்சர்களை வாங்குவார். ஆனால் அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. மோடி தான் வருவார். ஓகே சார், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக ரொம்பவே நம்பி இருக்குன்னு சொல்லலாம். ஒரு காலகட்டத்தில் இத்தனை இடங்கள் ஜெயிப்போம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நிறைய இடங்களில் போட்டி போட்டிருக்காங்க. இந்த பல தொகுதிகளில் போட்டி போட்டிருக்காங்க. எத்தனை இடங்கள் பாஜக தமிழகத்தில் கைப்பற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது சார்? நான் பர்சன்டேஜை தான் அன்னையிலேருந்தே பேசிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா நான் மோடி வெல் விஷர், ஆனால் இண்டிபெண்ட்டாக நான் பேசலாம். அண்ணாமலை களத்தில் இருக்கும்போது பர்சன்டேஜை பேசினாருன்னா தோற்று போகணும்னு அண்ணாமலை சொல்கிறாருன்னு ஆகி போகும். அதனால் அண்ணாமலை இப்போ தான் அதை பேசுகிறார். அப்போ அண்ணாமலை பேசாமல் இப்போ பேசுகிறது தான் கரெக்டு. நான் அப்போவே இருந்து இதை தான் பேசிகிட்டு இருக்கேன். சதவீதம் உயரும், வாக்கு சதவீதம் உயரும், வெற்றியா தோல்வியா எத்தனை இடங்கள் அதெல்லாம் நமக்கு வந்து ப்ரிடிக்ஷன் பண்ண முடியாதா? இல்லை அந்த சூழ்நிலை நம்ம பண்ண விரும்பல. வாக்கு சதவீதம் உயரும், அவ்வளோதான். ஓகே சார். ஓகே சார், சமீப காலத்தில் அதிமுகவில் குறிப்பாக எடப்பாடி அவர்களுக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. செங்கோட்டையன் நிறைய மாவட்ட செயலாளர்கள்லாம் போய் சந்திச்சாரு, அதிமுகவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் சந்திச்சாருன்னு கட்சிக்குள்ளேயே பேசிக்கிறாங்க சார். அந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள்லாம் நடந்தது சார்? 2 வருஷத்தில் பொலிட்டிக்கல் ரீஅலைன்மெண்ட்டில் காமன் சீஃப் மினிஸ்டர்ட்டு செங்கோட்டையனுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஏன்னா அது ரீஅலைன்மெண்ட் ஆனால் தான் அதிமுக பிழைக்கும். அது எடப்பாடி தலைமையில் ரீஅலைன்மெண்ட் வராது, எடப்பாடி தலைமையில் கூட்டணியும் வராது. அப்போ அந்த இடத்துல சிஎம் கேண்டிடேட்டாக செங்கோட்டையனை ஒரு வேளையில் அனௌன்ஸ் பண்ணதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஏன்னா எடப்பாடின்னா முக்குலத்தோர் ஓட்டு போட மாட்டாங்க, எடப்பாடின்னா நான் வெள்ளாள கொன்ற ஓட்டு போட மாட்டாங்க. செங்கோட்டையனும் அதே கம்யூனிட்டி தான். ஆனால் செங்கோட்டையனும் அந்த மாதிரி மக்கள் பெரிய அளவில் வெறுப்பாக பார்க்கல. ஸோ எடப்பாடின்னா 10.5% உள்ள எதிர்ப்பாளர்கள் எடப்பாடி சிஎம் ஆகிறத விரும்ப மாட்டாங்க. முக்குலத்தோர், மற்ற நாம் சொல்லக்கூடிய வண்ணார், நாவிதர், குயவர், போயர், ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, கோவை செட்டியார், ஆண்டி பண்டாரம், குடும்ப கவுண்டர், இந்த மாதிரி முக்குவர், பரதவராஜகுல மீனவர், இவங்க ஓட்டு போட மாட்டாங்க எடப்பாடி. அது நான் அநீதி பண்ணிட்டார், என்னோட கருத்தையும் கேட்காம அநீதி பண்ணிட்டார். அதில் பெரிய அநீதி. அது என்ன சொல்ல, ஓகே, அவங்களுக்கு வந்து இன்றைக்கி அது விழிப்புணர்ச்சி வந்துட்டு, நான் பெரிய அளவில் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்திட்டேன். 2009 டாக்டர் ராமதாஸை தோக்கடிக்கிறதுக்கு புறஜாதிகள் மத்தியில் ஒரு அவேர்னஸை நம்ம ஏற்படுத்தின மாதிரி இப்போவும் இந்த எம்பிசியில் பாதிக்கப்பட்டவங்க மத்தியில், முக்குலத்தோர் தலைவர்களே அவேர்னஸ் பண்ணுறாங்க. அவங்க கடுமையாக உழைச்சிட்டு இருக்கிறாங்க. எடப்பாடி இப்போ எதிராக பார்க்குறாங்க. இடஒதுக்கீடு மேட்ரு, சசிகலா, தினகரன், பன்னீர்செல்வம் மேட்டரில் அவங்க எதிராக பார்க்குறாங்க. நம்ம அந்த இடத்துல அவங்க எதிர்க்காங்கங்கிறதுக்காக எடப்பாடியை நாடார்கள்னால் ஆதரிப்பாருங்கிற மாதிரி ஒரு ஸ்மார்ட்டாக ஒரு தப்பான கணக்கு போட்டாப்புல. நம்ம ஒரு நெகட்டிவாக ஓட்டு போடக்கூடாது, நாடார்கள் மத்தியில் டீப் சவுத்தில் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதோட எஃபெக்ட் வந்து அதிமுக மோசமாக தோக்குற இடம் வந்து நாடார் டாமினேட்டட் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, மூன்று இடம் தான் வந்து ரொம்ப மோசமாக தோக்கும். இந்த வகையில் எடப்பாடியை முன்னிறுத்தி அதிமுக ஸ்டாலினை எதிர்கொள்ளவே முடியாது. ஸோ செங்கோட்டையனை முன்னிறுத்த சொல்லி வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்துக்கும் ஒரு அதிருப்தி இருக்காது, மற்ற ஜாதியும் ஏற்றுக்கூடக்கூடிய அளவுக்கு செங்கோட்டையனை நிறுத்த சொல்லி ஒரு கருத்து வந்து 2026க்கு முன்னே வரலாம். அன்று எடப்பாடி விட்டு கொடுக்கக்கூடியவர் இல்லை. கொடாக்கண்டம் கதை தான், கிடைச்சதை விட மாட்டார். அப்படி தான் நான் அதையும் கருத்துறேன். 2-3 நாட்களுக்கு முன்னாடி பேசு பொருளாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அண்ணாமலை அவர்கள் ஜெயலலிதா அவர்களை வந்து ஒரு இந்துத்துவவாதி அப்படின்னு சொன்னது தான். நீங்கள் தொடர்ந்து அப்போதுலேருந்து இந்த அரசியலை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க.
ஜெயலலிதா அவர்கள் ஒரு இந்துத்துவவாதி தானா சார்? ஜெயலலிதா ஜாதி அரசியல் பண்ணாங்க, இந்துத்துவ மத அரசியலும் பண்ணாங்க. ஓ, எல்லா தலைவரும் மாதிரி தான். பட் அவங்க ஜாதிக்கு அப்பாற்பட்ட தலைவராக 40% எடுத்தாங்க. அது வேற, அது பெரிய விஷயம். பாப்பாத்தி தான் அசைக்க முடியாதுன்னு சொன்னாங்களா இல்லையா? சட்டசபையில் ஆணித்தரமாக சொன்னாங்களா இல்லையா? திமுக ஆட்சி காலத்தில் முக அழகிரி ஆட்கள் மதுரையில் கலாட்டா பண்ணாங்க, பசுமல்ல பண்ணாங்கங்கிற சூழ்நிலை என் வீட்டிலேருந்து என்ன தாக்குறதான்னு கேட்டாங்களா இல்லையா? அப்போ முக்குலத்தோர் சமுதாய மக்கள் சங்கமிக்கோடமான பசுமன் மற்றவங்களும் வர்றாங்க. ஐயா பசுமன் நினைவிடத்தில் அவங்க என்ன சொன்னாங்க? ஏன் வீடுன்னு சொன்னது பொதுத்தரத்தில் சொன்னாங்களா, முக்குலத்தோருங்கிறதுக்காக சொன்னாங்களா? ஜாதி அரசியல் தானே. அடுத்தால பேக்கிங் கம்யூனிட்டி அரசியல் பண்ணாங்க. அண்ணா அமைச்சரவையில் ஒரு முக்குலத்தோர் கூட கிடையாது. ஜெயலலிதா அமைச்சரவையில் 8-9 முக்குலத்தோர் இருந்தாங்க. வெள்ளாள கவுண்டரும் அப்போ அன்னைக்கு ஏதோ ஒரு ஒரே ஒருத்தர் மட்டும் வெள்ளாள கவுண்டர் இருந்தார், மற்ற யாருமே இல்லை. ஆனால் ஜெயலலிதா அமைச்சரவையில் எவ்வளோ வெள்ளாள கவுண்டர்கள் இருந்தாங்க. ஸோ ஜெயலலிதா அங்கேயும் ஜாதி அரசியல் பண்ணாங்க. இந்த ஜாதி அரசியலை எங்கள் டீம் வந்து பெரிய அளவுக்குள்ள போஸ்டர்ஸு, குமுதா ரிப்போர்ட்டர், நக்கீரன், தினமலர், தென் நெற்றிக்கன்லாம் ஏஎஸ் மணி, திருஞானெல்லாம் எங்களுக்கு பெரிய ஒரு ஆதரவு கொடுத்தாங்க. யூனியன் உடனில் தம்பின்னு ஒருத்தர், அவர் பேர் சொல்ல விரும்பல, வீல தொடங்கும், அவர் பெரிய ஆதரவு கொடுத்தாரு. நக்கீரனில் ஒரு தம்பி, அவர் தான் ராதிகாசிலேயே கேண்டிடேட்டாக வெங்கடேச பண்ணையார் ஒய்ஃபை கேண்டிடேட்டாட்டு வர்றதுக்கு காரணமாக இருந்த அந்த தம்பி பெரிய ஆதரவு கொடுத்தார். அவர் இன்னைக்கு கால சூழலில் அந்த சகோதரர் வந்து உயிரோடு இல்லை. தென் நிறைய சகோதரர்கள் நக்கீரனில் இருந்தும், குமுத ரிப்போர்ட்டரில் இருந்து கோசல்ராம், அவர் மட்டும் இல்லை, குமுத ரிப்போர்ட்டரில் பல ரிப்போர்ட்டர்ஸ் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. தினமலரில் சண்முகம் குமுத ரிப்போர்ட்டர், எக்கச்சக்க பேர், எல்லா நேர்மையான சகோதரர்கள் வந்து பெரிய அளவு எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அதில் வந்து ஜெயலலிதாவுக்கு பேக்கிங் கம்யூனிட்டி ஜாதி அரசியலை நாங்கள் தான் எடுத்து சொன்னோம். 96லலாம் மிக கடுமையாக, இப்போ நான் சொல்ல விரும்பல அந்த கருத்துக்களை, ரொம்ப கடுமையான தாக்குதலை பண்ணணும் அன்னைக்குள்ள சூழ்நிலை. நம்ம அன்னைக்கு 96லாம் நமக்கு என்ன வயசு? அதில் அன்னைக்கு 28 வயசு குறைவு. அன்னைக்கு இளைஞராட்டு நம்ம வேகமாக அடித்த காலம். இன்னைக்கு முதிர்ந்து எத்தனையோ சகோதரர்களை, அனைத்து சமூக சகோதரர்களையும் தாயா பிள்ளையா அண்ணனா தம்பியா அன்னைக்கு பழக்கூடிய காலத்தில் அன்னைக்கு சொன்னதை நம்ம இன்னைக்கு ஞாபகப்படுத்துறது கொஞ்சம் சங்கோஜமாக தான் இருக்குது. சொன்னது தான். பட்டு ஜெயலலிதாவை அடிக்கிறதுக்கு தான் அதை சொன்னோம், ஒரு ஜாதி ஆட்சின்னு சொன்னோம். கடைசியில் ஜெயலலிதா 2006 சகோதரர் சரத்குமார் ஜெயலலிதா ஆதரித்தார். அவர் ஆதரவு தெரிவிக்கும் முன்னாடியே நாடார் சமூக உணர்வுக்கு எதிராக போகிறாரு, தென் மாவட்ட சமூக உணர்வுக்கு எதிராக போகிறாரு சரத்குமார்னு அவரோட நாடாருக்கு மத்தியில் உள்ள அவரோட இமேஜையே காலி பண்ணோம். அதுக்கு நேர்மையான குமுத ரிப்போர்ட்டர், ஜூனியர் விகடன், தினமரல், நக்கீரன், நெற்றிக்கன், நிருபர் சகோதரர்கள் வந்து நமக்கு பெரிய ஹெல்ப்பை பண்ணாங்க. நம்ம படத்தை போட்டு பேட்டியெல்லாம் கொடுத்தாங்க. ஐயா எம் நடராசன் சில விஷயங்களை ஜெயலலிதா அம்மையாருக்காக பண்ணும்போது நாம் ஆணித்தரமாக சொன்னோம், இந்த அரசை நாடாரோட தேவேந்திரகுல வேளாளர்கள் தோக்கடிக்கணும்னு ரொம்ப உறுதியாக இருக்காங்கன்னு. அந்த பேட்டியில் தம்பி வன்னியரசெல்லாம் பேட்டி கொடுத்துருந்தாரு. அதுவும் ஒரு நேர்மையான நிருபர் தான். நடராஜனுக்கு இதை முறியடிக்கணுங்கிறதுக்காக பெரிய அளவில் அதை பண்ணார். இப்படி நாம் பல அடிப்படையில் ஜெயலலிதாவோட வெள்ளாள கவுண்டர் முக்குலத்தோர் பேக்கிங் கம்யூனிட்டி அரசியலை நாம் மக்கள் மத்தியில் கருத்துருவாக்கம் ஆக்கி பண்ணி பெரிய அளவுக்குள்ளே பண்ணனால ஜெயலலிதா வந்து நாடார்களை சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை அரச மனைவரர்னு ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு வேலை அது இல்லை, சரித்திர ஆளார் செயலாளர் ஒன்றும் கிடையாது ஜெயலலிதா. ஆனால் அந்த சமூகம் அதை கொண்டாடுறாங்க. அவங்க வந்து அதை சொல்லலைன்னா, எங்களோட அரசியலுக்கு பயந்து அதை சொல்லலைன்னா மற்ற ஜாதிகளையும் நாடார்கள் வந்து வெள்ளாளர், தேவேந்திரகுல வேளாளர், கோனாறு, இப்படி தென் மாவட்டத்தில் மற்ற ஜாதிகளையும் வந்து ஜெயலலிதாவோட ஜாதி அரசியலுக்கு எதிராக திருப்பிடுவாங்கங்கிறக்காக தான் ஜெயலலிதா அதை சொன்னாங்க. ஏன்னா பொங்கலூர் மணிகண்டன், கேசி பழனிசாமி போன்றவங்களாம் ஜாதி இல்லை, மதம் இல்லை, ஜாதிக்கு அப்பாற்பட்டன்னு போலித்தனமாக அது நாடகத்தனமாக எல்லா தொலைக்காட்சியிலையும் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உண்மை. நீங்கள் அன்னைக்குள்ள காலகட்டத்தை எடுத்து பார்த்தா என் பேட்டி ஜெயலலிதாவுக்கு எதிராக அந்த கடுமையான வார்த்தைகளில் அந்த என் பேட்டியெல்லாம் இருக்கும். அதனால தான் எரிக்கிறத எடுத்தால் தான் கொதிக்கிறத அடங்கும்னு எங்களை ஐஸ் வைக்கிறதுக்காக, அப்பீஸ் பண்ணுறதுக்காக ஜெயலலிதா அதெல்லாம் பண்ணாங்க. ஜெயலலிதா ஜாதி அரசியல் பண்ணாங்க. அடுத்தால ஒரு ஜாதிக்காக மாவட்டத்தை பிரிக்கக்கூடாதுன்னு, வன்னியருக்காக பிரிக்க முடியாதுன்னு சொன்னது. வன்னியர் பெருத்த ஜாதி. அங்கே வந்து காமராஜ் ஸ்ட்ராட்டஜி, ஜெயலலிதாவுக்கு 91 ஸ்ட்ராட்டஜி, எம்ஜிஆர் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நான் வன்னியர் ப்ளஸ் எஸ்சி தான். இல்லை அப்போ வன்னியரை ஓங்கி அடித்தா அது வந்து மற்ற ஜாதிகள் ஆதரவு கிடைக்குங்கிறக்காக தான் ஒரு மாவட்டத்துக்காக ஜாதியை பிரிக்க முடியாதுன்னு சட்டசபையிலே சொன்னாங்க ஜெயலலிதா. அப்புறம் அண்ணன் ரஜினிகாந்த் வீரப்பன் மேட்டரில்
வீரப்பனை அரக்கன்னு சொன்னதுக்கு டாக்டர் ஐயா பெரிய எதிர்ப்பெல்லாம் தெரிவித்தார். அப்புறம் அந்த இது தோல்வியும் அடைஞ்சு போச்சு அண்ணனுக்கு முயற்சி. அதற்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் வந்து ராமதாஸ் சீண்டதுக்கே வீரப்பனை அரக்கன்னு சொல்லி நான் ராமதாஸுக்கு எதிராக சொல்கிறேன், இப்போ ராமதாஸ் வரட்டும் பார்க்கலான்னு சொல்லும்போது ரஜினி தோத்த இடத்துல சீஃப் மினிஸ்டர் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஜெயலலிதா அதை சொன்னால் எஸ்சி மற்ற ஜாதியெல்லாம் வந்து அதை பாராட்டுவாங்க போடுவாங்கங்கிறதுக்காக அந்த கணக்கில் தான் ஜெயலலிதா அம்மையார் வந்து அதை சொன்னாப்புல. நெடுஞ்செழிய நாடார்களை பற்றி பேசுனதுக்கு நாடார்கள்ட்ட ஈரோட்டில் வச்சு மன்னிப்பு கேட்டாப்புல. ஏன்னா நாடார்கள் திருநெல்வேலி கன்னியாகுமரியில் தான் தூத்துக்குடியில் தான் இருப்பாங்க தாண்டி ஈரோடு ஃபுல்லாக நம்ம நண்பர்கள் வந்து ஜெயலலிதா நெடுஞ்செழியனுக்கும் ஜெயலலிதாவுக்கும் எதிராக போஸ்டர் ஓட்டினதும் சீட்டு வரக்கூடிய இடத்துலையுமே கொங்கு நாடார்கள் காலி பண்ணிடுவாங்களோங்கிறதுக்காக நாடார்கள்ட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு ஜெயலலிதா அம்மையார் சொன்னாங்க. உண்மை வரலாறு, நம்ம எதையுமே மறைச்சியோ இதுவே சொல்லலை. இதெல்லாம் நடந்த விஷயங்கள், எல்லாம் நடந்த விஷயம் தான். இது ஜாதி அரசியல் இல்லாமல் என்ன அரசியல் பொங்கலூர் மணிகண்டன், என்ன அரசியல் கேசி பழனிசாமி, ஜெயலலிதா நாடார்கள்ட்ட மன்னிப்பு கேட்டது என்ன அரசியல், ஜெயலலிதா நாடார்களை சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மரபினு சொன்னது என்ன அரசியல்னா அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு போகக்கூடியவும் இல்லை. பட் ஜெயலலிதா சொன்னாங்கங்கிறத நம்ம சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. காரணம் நாடார்கள் வந்து தங்களோட பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் ஆங்கிளில் ஜெயலலிதாவுக்கு இருஜாதி ஆதிக்க அரசியலை, பேக்கிங் கம்யூனிட்டி அரசியலை, முக்குலத்தூர் வெள்ளாளர் கொண்ட பேக்கிங் கம்யூனிட்டி அரசியலை எதிர்த்து நாடார்கள் போர் புரியும் போது பல அரசியல்களை நாடார்கள் முன்னெடுப்பாங்க. அதில் வந்து தேவேந்திர குல வேளாளர், வெள்ளாளர், கோனார்கள், யாதவ் இவங்களெல்லாம் எதிராக திருப்பிடுவாங்கிற அச்சத்தில் ஜெயலலிதா அந்த அரசியலை பண்ணாங்க. ஸோ ஜாதி அரசியல் ஜெயலலிதா பண்ணாங்கங்கிறதும் 100க்கு 100 உண்மை, அதில் எந்த மாற்றமும் இல்லை. சும்மா இங்கே ஊடகத்தில் வந்து ஜெயலலிதா ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவொடனே போலித்தனமாக என்னன்னு தெரியாமல் டேட்டா இல்லாமல் அடித்து விட்டுட்டு போகிறது அந்த தொலைக்காட்சி விவாதங்களில் கரெக்டாக இருக்கும். நானும் தொலைக்காட்சி விவாதங்களில் நம்ம ஜாதியை பற்றி பேச மாட்டேன். பட் நமக்கு இன்னைக்கு வெப்பு வந்துட்டு, வெப்பில் டேட்டாவோட ஆதாரத்தோட எல்லாத்தையும் தூக்கி போட்டு பேசலாம். அதே மாதிரி இந்துத்துவ அரசியலும் ஜெயலலிதா இந்தியாவில் ராமர் கோயில் கட்டாமல் எங்கே கட்டுவாங்கன்னதும், ஆர்டிகல் 370 அபாலிஷ் பண்ணணும்னு சொன்னதும், காமன் சிவில் கோடு வேணும்னு சொன்னதும், முத வாஜ்பாய்க்கு ஒரு கூட்டணி வாய்ப்பை கொடுத்ததும், வெளிப்படையாக கோயில்களுக்கெல்லாம் யானம் இது பண்ணுறது, ஸ்ரீரங்கம் கோயில், இதெல்லாம் அது நியாயமான விஷயம். அது ஒரு எந்த சீஃப் மினிஸ்டர்னாலும் செய்ய வேண்டிய விஷயம்தான். அதை வச்சு நான் ஸ்ரீரங்கம் கோயில் விஷயத்தை வச்சு நான் இந்துத்துவான்னு சொல்ல வரல. பட் அவங்க ஒரு உண்மையான கடவுள் நம்பிக்கை உள்ளவங்கிறத தெளிவாக நின்னாங்க. 370 காமன் சிவில் கோடு, ராம் டெம்பிள், இந்த மூணுலேயும் அவங்க வந்து தெளிவாக தான் இந்துத்துவ ஆதரவு கொள்கைகளை தான் அவங்க சொன்னாங்க. மோடியை தன்னோட பதவியேற்பு விழாவுக்கு அழைச்சாங்க. ஸோ அவங்க அப்பர் காஸ்ட் ஓட்டு, பிராமின்ஸ் ஓட்டு, நாயுடு ரெட்டி ஓட்டு, ஒக்காலிகா லிங்காயத்து அந்த புறமொழியாளர் ஓட்டு, இந்த மாதிரி ஓட்டுகளை கன்சால்டேட் பண்ணதுக்கு இந்துத்துவாவையும் எடுத்தாங்க. இப்போ அந்த ஓட்டை இவர் முபாரக் எஸ்டிபிஐ கூட கூட்டணி போகக்கூடிய எடப்பாடிகிட்ட இருந்து தட்டி பறிக்கிறதுக்கு அண்ணாமலை சரியாக வியூகம் அமைக்கிறது. ரொம்ப நுணுக்கமாக சூப்பரான வியூகத்தை எடுத்து அண்ணாமலை போகிறாரு. ஸோ அண்ணாமலை இந்த வியூகத்தை எடுத்துகிட்டு போகிறாருன்னா அதில் அரசியல் லாபம் அவருக்கு இருக்குது. அதான் ஜெயலலிதா இந்துத்துவ தலைவரா, ஜெயலலிதா ஜாதி அரசியல் பண்ணாரா இல்லையாங்கிறது வேற விஷயம். அண்ணாமலை எடுக்கிறக்கூடிய இந்த விஷயம் வந்து எடப்பாடிக்கு அது பொருந்தாதுங்கும் போது அண்ணாமலைக்கு அது லாபம் இருக்குது. அதே மாதிரி ஜெயலலிதா எடுத்த விஷயங்கள் வந்து எடப்பாடிக்கு பொருந்தாதுங்கும் போது சீமான் வந்து தேவேந்திர குல வேளாளர், பறையர், வண்ணார், நாவிதர், குயவர் போன்ற ஜெயலலிதாவை ஆதரித்த வாக்காளர்களை சீமான் தன் பக்கம் எடுக்கிறதுக்குள்ள அரசியலை அவர் வந்து ஜெயலலிதாவை திட்டி தான் எடுக்கிறார். அவர் டைரெக்டாக அந்த கம்யூனிட்டிகளை அட்ரஸ் பண்ணி சமூக நீதி பார்வையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு, பொது தொகுதியில் ஆதித்தமிழர் வெல்ல, அது மீதி தமிழர் வெல்ல முடியாது, வீரப்பன் கொள்ளக்காரம்னா ஜெயலலிதாவுக்கு என்ன பேர், இந்த மாதிரி அவர் வியூகத்தை எடுத்து பண்ணுறார். இது இயல்பு. அவர் அதை தட்டி தூக்க நினைக்கும் போது பிராமின்ஸ் லிங்குஸ்டிக் இவங்களை தட்டி தூக்கிறதுக்கு அண்ணாமலை நினைக்கிறார். அண்ணாமலை அதை 24 ரிசல்ட்டை புரிஞ்சுக்கிட்டு தான் அண்ணாமலை அதுக்குள்ளே களத்துக்குள்ளே வர்றாரு. அரசியல் தான், 2 சைடும் எடப்பாடி பழனிசாமி இழப்பை சந்திக்கிறார். ஓகே சார், நிறைய விஷயங்கள் அரசியலில் நடக்கக்கூடிய இந்த தேர்தல் முடிவுகள், வரக்கூடிய முடிவுகள் குறித்தும் அண்ணாமலை அவர்களுடைய பேச்சு குறித்தும் நிறைய விஷயங்களை எங்களோடு பகிர்ந்து விட்டார்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் நன்றி தம்பி. நன்றி சார்.